மரத்தில் 3 டாய்லெட்கள். ஆனந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற வீடுங்க எல்லாமே சந்தோஷமா இருந்தாலும் கூட துணி வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீட்டுல மட்டும் எப்பவுமே ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். துணியோட பொண்ணு புஜ்ஜி சிட்டில சாஃப்ட்வேர் வேலையில இருந்தாலும் வர சம்பளம் எல்லாம் வீட்டு செலவுக்கும் வீட்டு வாடகைக்கும் சரியா போயிடும். ஒரு நாள் பன்னு சின்னு புஜ்ஜி 3 பேருமே கம்பெனில இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டு வாங்கிக்கிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. அப்போ புஜ்ஜிய பார்த்ததுமே துணி, என்னடா புஜ்ஜி, பட்டணத்தை விட்டுட்டு இந்த கிராமத்துல வந்து உக்காந்துருக்க. அங்க என்னவோ நீ ரொம்ப நிம்மதியா இருந்த. ஆனா இங்க கரண்ட்டும் இல்ல, சரியான நெட்வொர்க்கும் இல்ல. ஐயோ அம்மா, அந்த சிட்டில வேர்த்து கொட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஏசிலேயே உக்காந்து இருக்கணும். ஆனா இங்க அதுவும் நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு அந்த வேர்க்கிறதே தெரியலம்மா. ரொம்ப நல்ல சில்லுன்னு இருக்கு. ஆனா ஒண்ணுதாம்மா, பாத்ரூம் போகும்போது அந்த சொம்பை எடுத்துக்கிட்டு போகணுமே, அதுதான் என் மரியாதை போற மாதிரியே இருக்கு. என்ன பண்றது புஜ்ஜி, நம்மளுக்கு ஒரு வீட்டை கட்ட முடியல, ஒரு பாத்ரூமும் கட்ட முடியல. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இல்லை. அந்த சிச்சுவோட வீடை பாரு, எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பெரிய பாத்ரூம். ஐயோ அம்மா, நான் இப்ப நல்லா தானே இருக்கேன். நல்லா தெளிவா புத்தி இருக்கு, நல்ல வேலை இருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறேன். இன்னும் என்னமா வேணும்? அப்படி அன்னைக்கு ராத்திரி நேரம் ஊர் எல்லையில இருக்கிற ஆத்தங்கரையோரமா புஜ்ஜி பன்னு சின்னு 3 பேரும் அவங்க ஃபேவரட் பிளேஸ்ல சந்திச்சுக்கிட்டாங்க. அந்த வெண்ணிலா வெளிச்சம் ஆத்து தண்ணியில பட்டு ஆத்து தண்ணியும் கூட வெள்ளி மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. புஜ்ஜி, என்னோட லேப்டாப்பை ஓபன் பண்ணும்போது எனக்கு அதுக்கு முன்னாடி இந்த கிணத்துல இருக்கிற மீன் தான் தெரியுது. மீட்டிங்ல இருக்கும்போது கோழி கத்துற சத்தத்தை கேட்டு பாஸ் ஃபயர் ஆயிட்டாரு. ஆமாண்டா பன்னு, நம்ம இந்த கிராமத்துக்கு வந்து கூட சிட்டியோட வேலையை செஞ்சு செஞ்சு ஒரே போர் அடிச்சு போச்சு. நம்ம புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும். கூகுள் கம்பெனிக்காரனே நேரா வந்து நம்மள தேடி வேலை கொடுக்கணும். டே பன்னு, சரியான வேலைன்னு நீ சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம்ம ஊருக்குள்ள யாரோட வீட்லயும் சரியான பாத்ரூம் இல்லாம போயிடுச்சேடா. என்ன பேசுற புஜ்ஜி? பாத்ரூமை கட்டி குடிக்க நம்ம என்ன முனிசிபாலிட்டிக்காரங்களா இல்ல பிளம்பிங் வேலை செய்யறவங்களா? ஐயோ பன்னு, நான் எதுக்காக சொல்றேன்னா, நம்மளோட ஒவ்வொரு வீட்டுக்கும் பாத்ரூம் இல்லல, அதனாலதான் வீட்டாண்டையோ இல்லது மரத்து மேலேயோ ஹைடெக் டாய்லெட் கட்டணும். அப்போ சின்னு சத்தமா சிரிச்சு, என்னது, மரத்து மேல டாய்லெட் கட்டணுமா? புஜ்ஜி, உன்னோட சாஃப்ட்வேர் மைண்டுக்குள்ள இவ்வளோ பெரிய வைரஸ் இருக்கா? என்ன புஜ்ஜி சொல்ற? மரத்து மேல டாய்லெட் கட்டுனா கீழே உக்காந்துருக்கிறவங்களோட நிலைமை என்ன? கீழே உக்காந்துக்கிறவங்க தலைமையில ஹெல்மெட்டை தான் போட்டுக்கணும். ஆமாண்டா, மேல இருந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் மேல விழுந்தா ஜனங்க நம்மள அடிச்சு விரட்டுவாங்க. ஆமா, உன்னோட ஐடியா தான் என்ன? ஏன் புஜ்ஜி, மேல ராக்கெட் ஃபெசிலிட்டி ஏதாவது செஞ்சிருக்கியா இல்ல பைப் கலெக்ஷன் கொடுக்கலாம்னு நினைச்சியா? ஒருவேளை கீழே யாராவது அந்த பைப்பை இழுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஜனங்களோட நிலைமை என்ன? டேய், நான் சொல்ல வர்றத நீங்க 2 பேரும் சரியா புரிஞ்சுக்கங்கடா. மரத்து மேல டாய்லெட்டை கட்டி கீழே பைப் லைனை கொண்டு வந்து அதுக்கப்புறம் செப்டிக் டேங்க் பண்ணி பைப் லைனை அதுக்குள்ள விடுறது. பிவிசி பைப்புக்கு மரத்தோட கலர் என்ன இருக்கு, இலைங்களோட கலர் என்ன இருக்கு, அதையே அடிச்சிருது. அப்போ மத்த பூச்சிங்களோ புழுவுங்களோ ஏதோ ஒண்ணு பைப்பா மரமானு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி டாய்லெட்டை கட்டலாம். அதுக்கப்புறம் மரத்து மேலேயே நல்லா சில்லுன்னு காத்தோட பேப்பர் படிச்சுக்கிட்டே நேச்சரை வர்ணிச்சுக்கிட்டே டாய்லெட் போலாம்ல. எங்க வீட்ல ஆல்ரெடி எங்க அம்மா இட்டாலியன் டாய்லெட் கட்டியிருக்காங்க. நான் அதை விட்டுட்டு மரத்து மேல உக்காந்து டாய்லெட் போறேன் அப்படின்னா என் சட்டியை கழட்டிட்டு எங்க அம்மா என்ன சரியா அடிப்பாங்க. ஆமா, நேச்சரை வர்ணிச்சுக்கிட்டே எதுக்காக டாய்லெட் போகணும்? இல்லைன்னா நம்மளுக்கு டாய்லெட்டே வராதா? எங்க வீட்லயும் கிளாஸ் டோர் பாத்ரூம் இருக்கு. அதை விட்டுட்டு நான் மரத்து மேல போனா எங்க அம்மாவும் திட்டுவாங்க. எதுக்காக மரத்து மேல போனோம்? இந்த ஜோக்குக்கெல்லாம் என்னால முடியாது, நாங்க வரமாட்டோம். டேய், இந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி டாய்லெட்டை நம்ம 3 ஃபேமிலி மட்டும் முதல்ல கட்டலாம்டா. அத கட்டும்போது இந்த ஊர்ல இருக்கிற மத்த பறவைங்க எல்லாருமே நம்மள பார்த்து சிரிக்கலாம். ஆனா போக போக கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஆச்சரியப்பட்டு பாப்பாங்க. முதல்ல நம்மளே ஆரம்பிக்கலாம். அப்படி அடுத்த நாள் காலையில ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே அவங்களுடைய ஐடியாவை அவங்க அம்மாக்கள் கிட்ட சொன்னாங்க. பன்னு சோட்டு கிட்ட, அம்மா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மரத்து மேல ஏசி பாத்ரூம் கட்டலான்னு இருக்கேன். ஏசில ஆராம்சே போலாம். பன்னு சொன்னதை கேட்டு சோட்டு ரொம்பவும் கோவமா, டே பன்னு,
பட்டணத்துக்கு போய் படிச்சது இதுதானாடா? வீட்டுக்குள்ள இவ்வளவு நல்லா பாத்ரூம் இருக்கும்போது மரத்து மேல போய் பாத்ரூம் உட்காந்து என் மரியாதையை எடுக்க போறியா? அந்த துணியோட பொண்ணு கூட சேர்ந்து இந்த மாதிரி வேலையை செய்றியா? அந்த புஜ்ஜி கூட இனிமே சேர்ந்த கையக்களை உடைச்சிரும் பாரு. சிச்சுவோட வீட்டுல சின்னம், அம்மா, மரத்து மேல ஒரு பெரிய ஹைடெக் டாய்லெட் கட்டணும்னு இருக்கேன். அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். சிச்சு கணக்கு புத்தகத்தை மூடி வச்சுட்டு ரொம்ப திமிரா, டே சின்னோ, பணம் என்னடா மரத்துல காக்கிதா? நம்ம வீட்ல இவ்வளவு அழகா டாய்லெட் இருக்கும்போது இவன் போய் மரத்து மேல டாய்லெட் கட்டுறானா? நான் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிற காசு மொத்தமும் நீ டாய்லெட் கட்டுறதுக்கே செலவு பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? நம்மளோட பங்களா பக்கத்திலேயே இது ஒரு நாசமா போன யோசனை. அந்த புஜ்ஜி கூட முதல்ல நீ சேர்றத விட்டுறா, இல்லனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்போ புஜ்ஜி அவங்க அம்மா கிட்ட, அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மரத்து மேல ஹைடெக் டாய்லெட் கட்டலான்னு இருக்கேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் ஷார்ட்டேஜா இருக்குமா. எனக்கு பைப்பு வாங்கணும், ஷீட்டு வாங்கணும், நிறைய பொருள் வாங்கணும். நீ கொஞ்சம் எனக்கு பணத்தை உதவி செய்றீங்களா? புஜ்ஜி, உன்னோட யோசனை தப்பா போயிடும்னு நான் ஒரு நாளும் யோசிக்க மாட்டேன். நான் ஜமீன்தாரரா இருக்கும்போது எல்லாருக்காக நல்லதே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் பொண்ணு சொல்றா, அவளுக்கு உதவி செய்ய என்னால முடியல. இருந்தாலும் உனக்கு நான் துணையா இருப்பேன், நீ தைரியமா இரு. ஆனா பணத்துக்கு என்ன பண்றது? அம்மா, சிச்சு ஆண்டி வட்டி வியாபாரம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நிறைய காசு இருக்குமா. நீங்க போய் அவங்க கிட்டே காசு கேளுங்க. ஆனா பாத்ரூம் கட்டுறதுக்குன்னு மட்டும் சொல்லாதீங்க. சின்ன ஏற்கனவே சொல்லிருப்பான், அதனால அவங்க காசை கொடுக்க மாட்டாங்க. சரி புஜ்ஜி, உனக்காக நான் சிச்சு கிட்ட போய் கேக்குறேன். எனக்கு மரியாதை போனாலும் பரவாயில்ல, சிச்சு கால்லயே விழுவுறேன். துணி மெதுவா எழுந்திருச்சு சிச்சுவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தா. சிச்சு அப்பதான் வட்டி கணக்கெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா. துணியை பார்த்ததுமே சிச்சு, வா துணி, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? உனக்கு ஏதாவது பணம் தேவையா? என்ன, உன் பொண்ணு புஜ்ஜி அமுச்சு வச்சாளா? சிச்சு, என் பொண்ணு வெளியூருக்கு போய் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்றாளாம். அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும், அது கேட்கதான் வந்தேன். காசு தானே? காசு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு மாசம் மாசம் வட்டி மட்டும் கரெக்டா வந்துடணும். கம்ப்யூட்டரை விட என்னோட மூளை பயங்கரமா வேலை செய்யும். ஆமா, சொல்ல மறந்துட்டேன். என் பையன் நேத்து வந்து மரத்து மேல டாய்லெட் கட்டுறேன்னு காசை கேட்டா, நான் சரியா திட்டி அனுப்பிச்சிட்டேன். உன் புஜ்ஜி வந்து கேட்டா நீயும் கொடுக்காத, திட்டி அனுப்பு. துணி அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ, சிச்சுவுக்கு இது வரைக்கும் நான் உண்மையை சொல்லல. ஒருவேளை உண்மையை சொல்லிட்டேன்னா வாடகை வீட்டை கூட இவ எழுதி வாங்கிக்குவா. ஐயோ சிச்சு, புஜ்ஜி இது வரைக்கும் என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசவே இல்லையே. ஒருவேளை அப்படி கேட்டா கூட அவளை நான் சரியா திட்டிடுவேன். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். யாராவது மரத்து மேல டாய்லெட்ட கட்டுவாங்களா? ஆமா துணி, இந்த பட்டணத்து பறவைங்களுக்கு சரியான பைத்தியம் பிடிச்சிருக்கு. சரி, நீ என்கிட்ட 30,000 ரூபாய் கேக்குறல, அதுக்கு 5,000 ரூபாய் வட்டி சேர்த்து எனக்கு கொடுத்துரு. காசை மட்டும் மறக்காத. அதுக்கப்புறம் என்ன பத்தி உனக்கு தெரியும் தானே? சரி சிச்சு, அப்படியே கட்டிடுறேன். அப்படி துணி பதட்டமா வெளியில வந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற மகிக்கழுகு துணிக்கு எதிர்க்க வந்துச்சு. மகிக்கழுகு எப்பவுமே எதையுமே சரியா புரிஞ்சுக்காது. ஆனா எல்லாத்தையுமே அவசர அவசரமா செய்யும். அட, ஏ துணி, என்ன கையில இவ்வளவு காசை வச்சுக்கிட்டு இருக்க? என்ன, ஒரு பங்களா வாங்க போறியா, இல்ல ஜெட்டுல வெளியூர் போக போறியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இது புஜ்ஜியோட படிப்பு செலவுக்காக. அட, என்ன துணி, நீங்க மரத்து மேல ஏதோ ஹோட்டல ஆரம்பிக்க போறீங்களா? பானிபூரி எல்லாம் செய்ய போறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். எனக்கு டெய்லி 2 பானிபூரி பார்சல் கொடுத்துடணும். ஐயோ மகி, சாப்பிடுறத தவிர உங்களுக்கு வேற எதுவும் தெரியாதா? நாங்க ஹோட்டல கட்டல, டாய்லெட்ட கட்ட போறோம். என்னது, மரத்துக்கு மேல டாய்லெட்ட கட்ட போறீங்களா? என்ன புஜ்ஜி சொல்ற? காத்தடிச்சா மரத்து மேல இருந்து விழுந்துராதா? என்ன மகி, நீங்க மரத்து மேல டாய்லெட் கட்டுறேன்னு சொல்றீங்க, இது சரியா இருக்குமா? பாத்ரூம் போகும்போது கீழே ஏதாவது பறவைங்க ஏதாவது பண்ணா, பாத்ரூம் போகும்போது வாட்ச்மேனை உட்கார வச்சுக்கிட்டு பாத்ரூம் போக முடியுமா? ஐயோ பைத்தியக்கார மகி, காத்துல எல்லாம் விழுவாது, ரொம்ப கட்டியா தான் கட்டுவாங்க. ஐயோ துணி, பாத்ரூம் கட்டினதுக்கு அப்புறம் அது மேல போய் நான் உக்காந்து எங்கேயாவது விழுந்துட்டேனா ஒரே தடவை, அதுக்கப்புறம் என்ன யாரு பாத்துக்குவாங்க? இங்க பாரு, அங்க கார் சீட்டு மாதிரி ஏதாவது பெல்ட் போடுற மாதிரி இருந்தா சொல்லு. ஆமா, நீங்க எப்ப டாய்லெட்டை ஓபன் பண்ண போறீங்க? ரிப்பன் கட் பண்ணும்போது என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். சரி மகி, நீ கிளம்பு, உனக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு மகியும் அனுப்பி வச்சிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி மறுபடியும் 3 நண்பர்களும் சந்திச்சுக்கிட்டாங்க. பன்னு சின்னவோட முகம் வாடி போயிருந்துச்சு. ஏ புஜ்ஜி, எங்க அம்மா கிட்ட நான் மரத்து மேல டாய்லெட் கட்டலாம் அப்படின்னு சொன்னதுக்கு எங்க அம்மா வேண்டான்னு என்ன அடிச்சுட்டாங்க. என் கையில இருந்த டெபிட் கார்ட்ஸ், ஏடிஎம் கார்ட்ஸ் எல்லாமே எங்க அம்மா என்கிட்ட இருந்து புடுங்கி வச்சுக்கிட்டாங்க.
ஆமா புஜ்ஜி, எங்க அம்மா கூட என்ன திட்டினாங்க. வட்டி காசுலயே என்ன விரட்டி விரட்டி அடிச்சாங்க. இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். நீங்களே ஏதாவது பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரும் வரலனா கூட பரவாயில்ல, நான் கண்டிப்பா டாய்லெட்டை கட்டி முடிப்பேன். எனக்கு யாரு துணை இல்லைனாலும் பரவாயில்ல, என் கூட எங்க அம்மா எனக்கு துணையா இருக்காங்க. புஜ்ஜி ஆண்டி கிட்ட போய் எங்க அம்மா எனக்காக காசு வாங்கிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா நான் 3 டாய்லெட்டை கட்டுவேன். புஜ்ஜி, நாங்க தான் வரமாட்டேன்னு சொல்றோம்ல, அதுக்கப்புறம் எதுக்காக 3 டாய்லெட் புஜ்ஜி? அது எதுக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரிய வரும். சரி, உங்க 2 பேருக்கும் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அங்கிருந்து போயிட்டான். புஜ்ஜியும் துணியும் 2 பேரும் அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சில பொருட்களை வாங்கி ராவும் பகலுமா கஷ்டப்பட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற மூங்கில் கொம்பு, ஷீட்டு, அப்புறம் குளம், இது எல்லாத்தையும் வச்சு மரத்துக்கு மேல 3 டாய்லெட்டை அவங்க கட்டிட்டாங்க. பாவம், அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. புஜ்ஜி, இந்த பைப்பெல்லாம் தூக்குறதுக்குள்ள என்னோட உயிர் போய் உயிர் வந்துருச்சு. இருந்தாலும் நீ பாத்ரூம் கட்டுறேன்னு சொன்னப்போ என்னால ஆன உதவியை செய்யணும்ல. அப்போ புஜ்ஜி, அம்மா நீங்க நம்பிக்கையோட இருங்க. இத கட்டி ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் நம்மள பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இத நம்ம வாடகைக்கு கூட விடலாம். ஒரு நாள் ராத்திரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது துணி புஜ்ஜி கிட்ட, புஜ்ஜி, அவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, மறுபடியும் எதுக்காக 3 டாய்லெட் கட்டுற? நம்மளுக்கு காசு மிச்சமா இருக்கும்ல. புஜ்ஜி அழுதுகிட்டே துணியோட கைய பிடிச்சுக்கிட்டு, அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இல்லனாலும் அவங்களுக்காக கண்டிப்பா இந்த டாய்லெட்டை நான் கட்டணுமா. அவங்களுக்கும் இந்த டாய்லெட் கட்டணும் அப்படிங்கிற கனவு இருந்துச்சம்மா. எனக்கு நீங்க உதவி செய்றீங்க. அவங்களோட அம்மாவும் அவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு அவங்களும் என் கூட இங்க கல்லு மண்ணை தூக்கி இருப்பாங்கம்மா. ஆனா என்ன பண்றதம்மா? இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த மிச்சமா இருக்கிற இந்த டாய்லெட்டை கூட நான் கட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் காப்பாத்துவேம்மா. துணி ரொம்பவும் சந்தோஷமா, புஜ்ஜி, எவ்வளவு நல்லவம்மா நீ. என் வயித்துல நீ பிறந்ததுக்கு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு நல்லதே செய்யும். அடுத்த நாள் காலையில ஆனந்தபுரம் ஊருக்கு நடுவுல இருக்கிற ஆலமரத்தை பார்த்து ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா இப்ப அந்த மரத்துக்கு மேல 3 மாடர்ன் டாய்லெட்டுங்க இருந்துச்சு. அப்போ துணி ஊஜனங்களை சோட்டு, சிச்சு, மஹி எல்லாரையுமே அந்த இடத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்தா. அட, இது என்ன மரத்து மேல ஸ்டெப் கட்டிருக்காங்க? ஓ, இதுதான் ஹைடெக் டாய்லெட்டா? இதுக்கு மேல போய் தான் டாய்லெட் போகணுமா? இத பாக்குறதுக்கே அதிசயமா இருக்குதே. சிச்சு கோவமா, துணி, என்கிட்ட கம்ப்யூட்டர் கோர்ஸ் அது இதுன்னு பொய் சொல்லி என்ன ஏமாத்தி பணத்தை வாங்கிக்கிட்டீங்களா? அப்பதான் மேல இருந்து யாரோ ஃப்ளஷ் பண்ற சத்தம் கேட்டுச்சு. ஐயோ, என்னோட காசெல்லாம் அந்த தண்ணியில வேஸ்டா போகுதே. பைப்ல யாரோ ஃப்ளஷ் பண்ணும்போது நான் கொடுத்த 30,000 ரூபாவும் அது கூட சேர்ந்து ஃப்ளஷ் பண்ற மாதிரியே இருக்கு. பொய் சொல்லி காசு வாங்குனீங்களே, என் காசை கொடுங்க. துணி, இத பாக்கும்போது விசித்திரமா இருக்கு. ஆமா, இது கீழே விழுவாதில்ல, எதுக்காக இத கட்டினாங்க? புஜ்ஜி அங்க வந்து மைக்க எடுத்துக்கிட்டு, இந்த ஊரு பறவைங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு இந்த ஊர்ல புதுசா 3 டாய்லெட் கட்டியிருக்கேன். 1 என் குடும்பத்துக்கு, இன்னும் 2 என் கூட இருக்கிற என்னோட நண்பர்களுக்கு. பன்னு சின்ன 2 பேரும் ஆச்சரியமா ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. என்னது, எங்களுக்காகவா? ஆமா, உங்க அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா கூட எங்க அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இது உண்மையிலேயே உங்களுக்காக தான். நீங்க சின்ன வயசுல கனவு கண்டீங்க. அந்த கனவை நிறைவேத்துறதுக்கு உங்க அம்மா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனா எங்க அம்மா என் கூடயே இருந்து எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. நான் உங்க சின்ன வயசு கனவை கலைக்கல. உங்களுக்காக தான் இந்த டாய்லெட்டை நான் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன். சோட்டு அழுதுகிட்டே புஜ்ஜி பக்கத்துல வந்து, புஜ்ஜி, எங்களை மன்னிச்சிடுமா. பணம் இருக்கிற திமிர்ல பேசணுமே தவிர எங்க பசங்களோட கனவை பத்தி நாங்க யோசிக்கல. எங்க பசங்களோட கனவுக்காக இன்னைக்கு நீ காசு கடன் வாங்கி இந்த டாய்லெட்டை கட்டிருக்க. பணம் இருந்தாலும் கனவு நிறைவேற்ற முடியாம நிக்கிறோம். அப்போ சிச்சு காக்காவும் ரொம்பவும் எமோஷனலா, புஜ்ஜி, ஒரு அம்மாவா என் குழந்தையோட கனவை நான் நிறைவேற்றல. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாத்துறதுக்காக, அவங்க கனவை நிறைவேற்றுறதுக்காக நீ இந்த டாய்லெட்டை கட்டியிருக்க. உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் பெருசு. நீ கொடுக்க வேண்டிய காசெல்லாம் மண்ண பண்ற. இப்போ இந்த டாய்லெட்ல நான் தான் போய் உட்காருவேன். மகிக்கழுகு படியேறி போய் திரும்ப வந்து சந்தோஷமா, அட, உள்ள போய் உக்காந்தா எவ்வளவு அழகா ஊரெல்லாம் நல்லா தெரியுது. காத்து கூட நல்லா சில்லுன்னு நல்லா வீசுது. அப்படியே ஃப்ளைட்ல உக்காந்து இருக்கிற மாதிரியே இருக்கு.
ஃப்ளைட்ல உக்காந்த உடனே நல்ல லேண்டிங் சத்தம் கேக்குற மாதிரி ஃப்ளஷ் பட்டனை தொட்ட உடனே அந்த சத்தத்திலேயே நாங்க ஃப்ளைட் லேண்ட் ஆகி கீழே இறங்குற மாதிரியே இருக்கு. புஜ்ஜி மரத்து மேல உக்காந்துக்கிட்டு பக்கத்துல பார்த்தா பக்கத்து மரத்துல இருக்கிற குரங்கு கூட எங்களுக்கு ஹாய் பண்ற மாதிரியே இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்காம எங்களுக்காக கட்டியிருக்கே. பன்னு சின்னு புஜ்ஜிய கட்டி பிடிச்சுக்கிட்டு, தேங்க்ஸ் புஜ்ஜி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கே. நீ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே இப்படியே இருக்கணும்டா. அப்படி ஊர்க்காரங்க எல்லாருமே கைத்தட்டி புஜ்ஜி குருவிய பாராட்டினாங்க. புஜ்ஜி குருவி கட்டின இந்த மரத்துக்கு மேல இருக்கிற டாய்லெட் ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அன்புக்கும் பணத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற இடத்துல அன்பு தானாவே நிறைஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். மரத்தில் துணியோட வீடு. பறவைகளோட ஊர்ல துணி ரொம்பவும் ஏழை. அவளுக்குன்னு வீடே இல்ல. சின்னதா ஒரு குடிசை கூட இல்ல. துணி அவளுடைய பொண்ணான புஜ்ஜி கூட சேர்ந்து ஊரோட மத்தியில இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. துணிக்குருவி நாள் முழுக்க வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு ராவும் பகலுன்னு பார்க்காம தான் பொண்ணுக்காக அவளுக்காக ஒரு சொந்த வீடு கட்டுறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தா. இப்படி பல வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் துணிக்குருவி அவளுடைய பொண்ணான புஜ்ஜி கிட்ட வந்தா. புஜ்ஜி கிட்ட வந்ததும் துணி கண்ணுல சந்தோஷத்தோட, அம்மா புஜ்ஜி, பாத்தியா இந்த பணப்பைய? இவ்வளோ நாளா வைத்த கட்டி வாய கட்டி உனக்காக இந்த காசை நான் சேர்த்து வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே சந்தோஷமா வாழலாம். புஜ்ஜி குருவி ரொம்ப சந்தோஷமா, வாவ், 5000 ரூபாவா? அப்படின்னா இன்னைக்கு எனக்கு பிடிச்ச துணியும் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமும் நான் இன்னைக்கு வாங்கிக்கலாமாமா? துணி ஐஸ்கிரீம் இல்ல புஜ்ஜி, துணி கிழிஞ்சு போயிடும், ஐஸ்கிரீம் கரைஞ்சு போயிடும். ஆனா நம்மளுக்குன்னு எப்பவுமே இருக்கிறது ஒரு சொந்த வீடு. குளிர்ல நடுங்கிக்கிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இன்னைக்கே இந்த காசு எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள போய் நம்மளுக்காக ஒரு சொந்த இடத்த வாங்கி ஆகணும். நம்மளுக்கு அப்படின்னு இந்த ஊர்ல ஒரு சொந்த வீட வாங்கலாமா? நம்மள இனிமே யாரு பார்த்தோம் அனாதன்னு சொல்லக்கூடாது. அப்படியாம்மா, நம்மளுக்கு சொந்த வீடு வரப்போதா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்கம்மா, நீங்க போய் நம்மளுக்காக சொந்த வீட வாங்குங்க. நீங்க போயிட்டு வர வரைக்கும் நான் உங்களுக்காக இங்க உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கேன். சரி புஜ்ஜி, நான் போய் சோட்டு ஒரு தடவை பார்த்துட்டு வரேன். சோட்டுவோட கடை பக்கத்துல கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதை எனக்கு வேணும்னு கேட்டா சோட்டு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டா. துணிக்குருவி ரொம்பவும் சந்தோஷமா கண்ணுல ஆயிரக்கணக்கான கனவை வச்சுக்கிட்டு சோட்டு கிளியோட கடைக்கு போனா. சோட்டு கிளி அவளுடைய கடையில பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ துணி, சோட்டு சோட்டு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சோட்டு தலைய தூக்கி பார்த்து, ஓஹோ துணிக்குருவி, நீயா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? என்ன என் கடை பக்கத்துக்கு வந்திருக்க? ஓஹோ, பொருளுங்க வாங்க வந்தியா? காசு இருக்கா? காசு இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். கடனுக்காக இல்ல சோட்டு, பொருளுங்க வாங்க கூட இல்ல. நான் உன் கடை பக்கத்திலேயே இருக்கேன் இந்த காலி இடம். இத வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். எவ்வளோ நாளா வைத்த கட்டி வாயக்கட்டி சேர்த்து வச்ச காசு இது. எனக்கு இந்த இடம் கொடுப்பியா? சோட்டு கிளி ஆச்சரியமா, என்னது, இடம் வாங்க போறியா? அவ்வளோ பெரிய தகுதி உனக்கு வந்துருச்சா? சரி, இடத்த யாரு வாங்குனா என்ன, எனக்கு பணம் கிடைச்சா போதும். சரி, அந்த இடத்தோட விலை 10,000 ரூபாய். துணி ரொம்ப ஆச்சரியமா, என்னது 10,000மா? அவ்வளோ சின்ன இடத்துக்கு 10,000மா? என்கிட்ட 5,000 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. அந்த சின்ன இடத்துக்கு 5,000 ரூபாய் நினைச்சு நான் வந்தேன். இங்க பாரு சோட்டு, தயவு செஞ்சு அந்த இடத்த எனக்கு கொடுத்துரு. நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, எனக்கு கொடு. சோட்டு ரொம்ப கோவமா, உன்னை பார்த்து கருணிக்கணுமா? வியாபாரத்துல யாராவது கருணகிரிட எல்லாம் காட்ட முடியுமா? உனக்கு எங்கேயாவது புத்தி இருக்கா? வெறும் 5,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு இடத்த வாங்க வந்திருக்கியே. 5,000 ரூபாய்க்கு யாரானா இடத்த கொடுப்பாங்களா என்ன? 5,000 ரூபாய்க்கெல்லாம் இடத்த கொடுக்க முடியாத, பொருளுங்களே வராது. சோட்டு சொன்னதை கேட்டு துணி ரொம்பவும் வருத்தப்பட்டா. ஆனா அவளுடைய ஆசைக்காக அவ மகி கடைக்க பாக்குறதுக்காக போனா. மகி வீட்டுல உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. மகி, வீட்டுல தான் இருக்கீங்களா? கொஞ்சம் வெளியே வரீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மகி கழுகு வெளியில வந்து, என்ன துணி, ஏதாவது வேலை வேணுமா? ஏதாவது வேலை கேட்டு வந்திருக்கியா? வேலை எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மகி. நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கொஞ்சம் இடத்த நீங்க விற்க போறீங்கன்னு. அந்த இடத்த எனக்கு கொடுக்குறீங்களா? 5,000 ரூபாய் காசு சேர்த்து வச்சிருக்கேன். நான் சின்ன ஒரு கூடை கட்டிக்கிட்டு என்னோட வாழ்க்கைய நான் வாழ்ந்துக்கிறேன்.
மகிக்கழகு சத்தமா சிரிச்சுக்கிட்டே, என்ன துணி ஜோக் பண்றியா? என் வீட்டு பக்கத்துல இருக்கிற இடத்த நான் விக்கிறேன்னு சொன்னது 30 லட்சத்துக்கு. நீ 5000 ரூபாய் கொண்டு வந்திருக்கியே, இந்த 5000 ரூபாய்க்கு என் வீட்டோட கேட்டு கூட வராது தெரியுமா? நான் ஜோக் பண்ணல, பைத்த கட்டி வாய கட்டி இந்த 5000 ரூபாய் காசை நான் சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க பெரியவங்க, கருணாமயி. இந்த இடத்த நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் எப்பவும் உங்களுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேன். கருணை எல்லாம் காட்டுறதுக்கு அவ்வளவு பெரிய ஆள் ஒன்னும் நான் இல்ல. நான் இந்த இடத்த விக்கிறதே வியாபாரத்துக்காக தானே. 30 லட்சம் ரூபாய் இருந்தா இந்த இடத்த வாங்கு, இல்லனா இந்த பக்கமே வராத. உன் கையில இருக்கிற 5000 ரூபாய் காசுல இந்த ஊருக்குள்ள எங்கேயுமே இடத்த வாங்க முடியாது. நீ அந்த குடிசையிலேயே காலத்தை ஓட்ட வேண்டியதுதான். யார் எவ்வளவுதான் அவமானப்படுத்தினாலும் தான் பொண்ணு புஜ்ஜிக்காக வீடு கட்டியே ஆகணும் அப்படிங்கிற ஆசையில கடைசி அவ லூசி கிட்ட போனா. ஆனா லூசியும் அந்த இடம் 50,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி துணிய ரொம்பவுமே அவமானப்படுத்திட்டு அங்கிருந்து அனுப்பிட்டா. இனி வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால துணி குருவி ஊர்ல எல்லாரும் விடவும் பணக்காரியான சிச்சுவோட வீட்டுக்கு போனா. சிச்சு அவளுடைய வீட்டுல ஹால்ல உட்காந்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சுக்கிட்டு இருந்தா. அப்படி அவ ஸ்டைலா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது துணி வீட்டுக்குள்ள வந்து, ಚಿಚ್ಚು ನಿಮ್ ಜೊತೆ ಸ್ವಲ್ಪ ಮಾತಾಡ್ಬೇಕು. அதுக்கு சிச்சு காக்கா, என்ன துணி, நான் ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல வந்திருக்கேன். உனக்கு கடனா பணம் வேணுமா? உனக்கு குடுக்கற அளவுக்கெல்லாம் இப்ப என்கிட்ட காசு இல்ல. ஐயோ, கடனா எல்லாம் காசு கேட்க வரல. ஊருக்கு வெளிய உங்களது கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த இடத்த எனக்கு கொடுத்தீங்கன்னா என் குழந்தைக்காக இந்த ஊருக்குள்ள ஒரு சின்ன குடிசை வீடா கட்டிக்கலான்னு இருக்கேன். தயவு செஞ்சு அந்த இடத்த எனக்கு கொடுக்குறீங்களா? சிச்சு காக்கா சத்தமா சிரிச்சு, என்னது, இடத்த வாங்க போறியா? நீ கூலி வேலை செய்யறவ, கூலி வேலை செஞ்சுதானே வாழ்றவ. நீ போய் என்னோட இடத்த வாங்க போறியா? ஊருக்கு வெளியே இருக்கே என்னோட இடம், அது 20 லட்சம் ரூபாய். 20 லட்சம் அப்படின்னா எவ்வளவு சைபர்னு தெரியுமா? போய் வேலைய பாரு. துணி ரொம்ப கவலையா, சிச்சு, நான் கூலி வேலை செய்யற கூலி ஆளுதான். ஏன் கூலி வேலை செய்யறவங்களுக்கு ஆசை இருக்க கூடாதா? என் குழந்தைய ஒரு சொந்த வீட்டுல உட்கார வைக்கணும்னு ஒரு தாயா என்னோட தவிப்பு உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு ஃப்ரீயா 10 வருஷம் வேலை செஞ்சு கொடுக்கறேன். எனக்கு அந்த இடத்த கொடுங்க ப்ளீஸ். அத கேட்டு சிச்சு கோவமா, வாய மூடுறியா? உன்னோட ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு கூலி வேலை செய்யறவ. கூலி வேலை செய்யறவ எப்பவுமே கூலியாதான் இருக்கணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு சமமா ஒரு சொந்த வீட கட்டிக்கிட்டு வீட்டுல வாழணும்னு நினைக்கிறியா? நீ எல்லாம் என் இடத்து பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட அருகதை இல்ல. 5000 ரூபாய் எடுத்துக்கிட்டு லட்ச ரூபாய் விலை வாழ்ற இடத்த வாங்க வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்ல? கெட் அவுட் இன் மை ஹவுஸ். துணியோட மனசு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அவ ஏழைங்கிற ஒரே ஒரு காரணத்தினால ஊர்க்காரங்க எல்லாரும் அவமானப்படுத்துறத பார்த்து மனசு பாரத்தோட அவ அங்கிருந்து கிளம்புனா. ஊரோட எல்லையில இருக்கிற அந்த மரத்துக்கு மேல புஜ்ஜி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தா. அவங்க அம்மா சோகமா வந்தத புஜ்ஜி கவனிச்சா. புஜ்ஜியும் அவங்க அம்மாவும் 2 பேருமே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏமா அழுவுறீங்க? யாராவது உங்களை பார்த்து ஏதாவது சொன்னாங்களா? யாருமே இடத்த குடுக்கலையாம்மா? துணி கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, ஆமாமா, இடத்துக்காக போன என்ன ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டாங்க. நம்மள மாதிரி கூலி ஜனங்க வாடகை வீட்டுல தான் இருக்கணுமாமா, இடத்த வாங்க கூடாதான். சிச்சு, மகி, சோட்டு எல்லாரும் என்ன பார்த்து ரொம்ப கேவலமா பேசிட்டாங்க. 5000 ரூபாய் காசுக்கு ஒரு சின்ன இடம் கூட கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாருமா புஜ்ஜி, உனக்காக இந்த அம்மானால ஒரு வீட்டை கூட கட்டி கொடுக்க முடியல. வாழ்க்கை முழுவதும் இந்த மரத்துக்கடியில மண்ணுல தான் வாழணும் போல. புஜ்ஜி அழுதுகிட்டே, அம்மா அழாதீங்கம்மா, நம்மளுக்கு வீடு இல்லைனாலும் பரவாயில்லம்மா. நம்ம வாழ்க்கை முழுவதும் இந்த மரத்துக்கடியிலேயே வாழ்ந்துட்டு போயிடலாம். எல்லாரும் நம்ம சொந்த வீடு வாங்குறதுக்கு கூட லாயக்கில்லைன்னு கேவலப்படுத்துறாங்களா? நீங்க கவலைப்படாதீங்கம்மா. அப்படி அம்மா பொண்ணு 2 பேருமே அவங்க நிலைமையை நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டு அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா வந்த குஹு வாத்து அவங்க அழுகையை பார்த்து அவங்க பக்கத்துல வந்துச்சு. குஹு ரொம்பவுமே புத்திசாலி. என்ன துணி, அம்மாவும் பொண்ணும் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? இந்த ஊருக்குள்ள யாராவது உங்களை பார்த்து ஏதாவது சொன்னாங்களா? துணி அழுதுகிட்டே குஹு கிட்ட யாரெல்லாம் அவளை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்களோ எல்லாத்தையுமே சொன்னா. அதை கேட்டு குஹு ரொம்ப கவலையா, துணி, எதுக்காக நீ கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க? அவங்க எல்லாம் பண திமிரல அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத. ஒரு மண்ணுல வீடு கட்டணும், அவ்வளவுதானே. உன் கண்ணு முன்னாடி இடம் இருக்கும்போது நீ எதுக்காக தவிக்கிற? துணி ரொம்ப ஆச்சரியமா, அவகாசம் என் கண்ணு முன்னாடி இருக்கா?
எனக்கு யாருமே இடம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவகாசம் என் கண்ணு முன்னாடி எப்படி இருக்கும் குஹு? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் புயல் காத்து மழை வந்துகிட்டு தான் இருக்கும். இந்த வருஷமும் அந்த மாதிரி ஒரு புயல் காத்து மழை இருக்குன்னு எல்லாரும் முந்தனைத்து பேசிக்கிட்டாங்க. நம்ம ஊரு பக்கத்துல இருக்கிற அந்த பெரிய டேம் உடைஞ்சு போய் மழை தண்ணி எல்லாம் நம்ம ஊருக்குள்ள வர அவகாசம் இருக்குன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலத்து மேல வீடு கட்டி இருக்கிறவங்களோட வீடெல்லாம் நாசமா போதாம். நீ எப்படியும் ஒரு மரத்துக்கடியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. அந்த மரம் ரொம்ப கட்டியாவும் இருக்கு, ரொம்ப உயரமாவும் இருக்கு. நீ எதுக்காக இந்த மரத்திலேயே ஒரு வீட்டை கட்டிக்க கூடாது? புஜ்ஜி கண்ணை தொடச்சுக்கிட்டு, மரத்து மேல வீடா? ஆமா புஜ்ஜி, மரத்து மேல வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாமே. மழை தண்ணி வந்து ஊரெல்லாம் முழுங்கி போய் தண்ணியில ஊரே அடிச்சுக்கிட்டு போனாலும் நீங்க மட்டும் இந்த மரத்து மேல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே. இந்த பூமி மேல வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தா மழை வந்து எல்லாமே அடிச்சுக்கிட்டு போயிடும். ஆனா நீங்க மட்டும் மரத்து மேல வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தா சந்தோஷமா வாழலாம். என்ன சொல்றீங்க? என்னோட ஐடியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? துணிக்குருவி சந்தோஷமா, குஹு, தேவதை மாதிரி வந்து ஒரு நல்ல வழிய காட்டி கொடுத்துருக்க. ஆமா, எதுக்காக நம்ம இந்த பூமியிலேயே வீட்டை கட்டணும்? நம்ம பறவைங்க, மரம் இருக்குல்ல, மரத்து மேலேயே வீட்டை கட்டிக்கலாம். நல்ல ஐடியா சொன்னேன். சூப்பர் ஐடியா ஆண்டி. நாளையில இருந்தே மரத்துக்கு மேல வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம். மரத்து மேல நல்ல சில்லுன்னு நல்ல காத்து வரும். நம்ம யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். ஆமா துணி, அந்த சிச்சு சோட்டுவோட பேச்சுக்கெல்லாம் நீ காதை கொடுக்காத. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, என்னால முடிஞ்ச உதவிய நான் செய்யறேன். அப்படி குஹு கொடுத்த தைரியத்துல துணி புஜ்ஜி 2 பேரும் அவங்க கையில இருக்கிற பணத்தை வச்சு வீடு கட்டுறதுக்கு தேவையான மரக்கட்டை, பலகை, கயிறு, அப்புறம் பனை ஓலை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. அப்படி அவங்க 2 பேரும் ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு அந்த மரத்துக்கு மேலேயே ஒரு மேடை மாதிரி தயாரிச்சு அதுக்கு மேல ரொம்பவும் அழகான ஒரு வீட்டை கட்டுனாங்க. பலகையால செவரெல்லாம் கட்டி மேல புல்லால அவங்க ஒரு பலமான கூரைய போட்டாங்க. அந்த வீட்டுல அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் போச்சு. குஹு சொன்ன மாதிரியே வானிலை மாற ஆரம்பிச்சுது. மேகமெல்லாம் கருப்பா மாறி பயங்கரமான சூறாவளி காத்தோட சேர்ந்து மழை பெஞ்சுது. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, பல நாட்கள் விடாம இதே மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. அதனால அந்த ஊரை ஒட்டி இருக்கிற பெரிய ஆறுல தண்ணி அதிகமாகி அந்த அதிகமான தண்ணி பொங்கி ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சுது. வெள்ள நீர் ஊருக்குள்ள வந்ததுனால பறவைங்க எல்லாரும் உசுரை காப்பாத்திக்க அவங்கவுங்க வீட்டை விட்டு வெளியில வர ஆரம்பிச்சாங்க. எல்லா பணக்காரங்களோட வீட்டுல கூட தண்ணி வந்துருச்சு. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, என் வீடு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கட்டின என்னோட வீடெல்லாம் போதே. என்னோட சோஃபா எல்லாம் முழுங்கி போகுது. யாராவது என்ன காப்பாத்துங்க. சோட்டுக்கிளி அவருடைய வீட்டு மொட்டை மாடியில நின்னு, வீட்டுக்குள்ள இருக்காது, எப்படியாவது மொட்டை மாடிக்கு வந்துரு. ஐயோ, என் கடையில இருந்து அரிசி எல்லாம் அடிச்சுக்கிட்டு போதே. என் வீடே பஸ் ஸ்டாண்ட் ஆகி போச்சே. மகிக்கொழுகும் மாடியில இருக்கிற ஷெட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, ஐயோ கடவுளே, வீட்டுக்கு மேலேயும் இவ்வளோ தண்ணி வந்துருச்சே. இனிமே என்ன பண்றது? இனிமே நான் எப்படிதான் உயிரோடு இருக்கிறது? லூசி ஒரு பலகையில மிதந்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தா. ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்களேன், எனக்கு நீச்சல் வராது, என்ன காப்பாத்துங்க. இப்படி எல்லாரும் அவங்கவுங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் எல்லாரும் தூரத்துல ஒரு மரத்துக்கு மேல தண்ணியே வராம இருக்கிற ஒரு வீட்டை பார்த்தாங்க. ஊருக்குள்ள தண்ணி அதிகமா வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள மட்டும் தண்ணி போகல. ஏன்னா அந்த வீடு ஒசரத்துல இருந்துச்சு. அதுதான் துணி புஜ்ஜியோட வீடு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்ப சிச்சு அதை பார்த்து, அங்க பாத்தீங்களா, துணியோட வீடு தெரியுது. துணி மரத்து மேல வீட கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவ ரொம்ப சேஃபா இருக்கா. ஆமா சிச்சு, அவ புத்திசாலித்தனமா மரத்து மேல வீட்டை கட்டி பொழிச்சுக்கிட்டா. நம்ம நிலத்து மேல வீட்டை கட்டி இப்போ நாசமா போயிருக்கு. இப்ப என்ன பண்றது? ஆமா, நம்ம கையில இருக்கிற சின்ன செக்க பீஸை வச்சுக்கிட்டு இதுலயே துணி வீட்டுக்கு போயிடலாம். எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய பலகையில மிதந்துக்கிட்டே மெதுவா துணியோட அந்த வீடு இருக்கிற மரத்துக்கிட்ட போனாங்க. எப்படியோ மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த தண்ணியில கஷ்டப்பட்டு துணியோட வீட்டுக்கு கீழே வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எல்லாருமே சத்தமா கத்துனாங்க, துணி, தயவு செஞ்சு வெளியே வாடி. துணி கதவை திறந்துக்கிட்டு வெளியில வந்தா. அப்போ மழையிலயும் அந்த வெள்ளத்திலயும் உசுரை காப்பாத்திக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற எல்லா பறவைகளையும் பார்த்தா. அப்போ சோட்டுக்கிளி துணி கிட்ட, துணி, எங்களை காப்பாத்து துணி. எங்களோட சொத்து பணம் எல்லாமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. எங்களுக்கு வேற வழியே இல்லை, நீ தான் காப்பாத்தணும். ஆமா துணி, அன்னைக்கு நீ கஷ்டம்னு எங்ககிட்ட வந்த, உனக்கு கொஞ்சம் இடத்த கொடுக்க மாட்டோம்னு நாங்க சொல்லிட்டோம். ஆனா இன்னைக்கு நீ நல்லா தான் இருக்க. நாங்க தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு இப்போ கடல்ல நிக்கிறோம். எங்க தப்பு என்னன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். எங்க திமிரெல்லாம் இன்னைக்கு அடங்கி போச்சு. சிச்சு காக்கா அழுதுகிட்டே,
ஆமாம் துணி, லட்ச ரூபா வீடு, இந்த வீடை உனக்கு கொடுக்க முடியாதுன்னு உன்னை நடு ரோட்ல நிக்க வச்சு ரொம்பவே கேவலப்படுத்திட்டோம். ஆனா இன்னைக்கு அந்த சொத்தெல்லாம் இழந்து நாங்க தண்ணியில நின்னுகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து துணி. நாங்க உன்னை கைவிட்ட மாதிரி இன்னைக்கு நீ எங்களை கைவிட்டுறாத. இன்னைக்கு உன்னை விட்டு எங்களை காப்பாத்த யாருமே இல்ல. அவங்க நிலைமைய பார்த்து துணியோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அவளை அவமானப்படுத்தினவங்க தான், ஆனா அவங்க நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருந்ததுனால துணி ரொம்ப கவலையோட, யாருமே கவலைப்படாதீங்க, நம்ம பறவைங்க. அன்னைக்கு நீங்க எல்லாரும் என்ன அவமானப்படுத்தினதுனால தான் குஹுவோட ஒத்தாசையோட நான் இன்னைக்கு இந்த வீட்டை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடு தான் கஷ்டப்படுற உங்களுக்கு கூட இடத்த கொடுத்து காப்பாத்த போகுது. சரி, அந்த கொம்பையை பிடிச்சிக்கிட்டு மெதுவா மேலே ஏறி வாங்க. துணி எல்லாரையும் பார்த்து பாவப்பட்டு அவளுடைய வீட்டுக்குள்ள அவங்க எல்லாரையுமே கூட்டிக்கிட்டா. வீட்டுக்கு வந்தது அவங்க உடம்பு துடிக்க துண்டை கொடுத்து அவங்களுக்கு சுட சுட காஃபி டீயை போட்டு கொடுத்து சாப்பிட சாப்பாடும் கொடுத்தா. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா துணியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. துணி, உன் மனசு சின்னதா இருந்தாலும் உன் வீடு ஆகாயத்து மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு. நாங்க அன்னைக்கு தப்பு பண்ணாலும் இன்னைக்கு எங்களுக்கு நீ தான் உதவி செஞ்சிருக்க. என்ன பண்றது சிச்சோ, கஷ்டப்படும் போது உதவி செய்யறது தான் மனுஷ குணம். நீங்கெல்லாம் கஷ்டப்படும் போது என்னால பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? அப்படி எல்லாரும் துணியோட வீட்டுல ரொம்ப சேஃபா தான் இருந்தாங்க. அந்த வெள்ளத்துல துணி மட்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கல அப்படின்னா அவங்க எல்லாருடைய உயிருமே போயிருக்கும். ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனா அவங்க கஷ்டத்தை பார்த்து நாம அவமானப்படுத்தவோ அவங்கள இன்னும் மேல கஷ்டப்படுத்தவோ கூடாது. அப்படி கஷ்டப்படுத்தினா அந்த கடவுள் நாளைக்கு அவங்க கிட்டயே நம்மளை கொண்டு போய் நிப்பாட்டுவாரு. அது நமக்கு பெரிய பாடமா இருக்கும்.